நினையாத நேரத்திலே, நான் நினையாத நேரத்திலே, நான் எதிர்பார்க்காத நேரத்திலே, நான் திட்டம் போட்டு பிளான் பண்ணாத நேரத்திலே என் தேவன் எனக்காக ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். என்னுடைய சிந்தையில் அதை குறித்து ஒன்றுமே இல்லை. நான் அதுக்காக எதுவுமே ப்ரிப்ரேஷனே பண்ணலை, நான் அதுக்காக ஆயத்தமே படலை. ஆனால் நான் நம்புகிறேன், தரிசனம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறதுனால நம்மை கர்த்தர் எப்படி செய்ய போகிறார் அப்படின்னு சொன்னால், உன் மேலே நான் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறதுனால, என் மேலே ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறதுனால என் கைகளிலே அந்த காரியம் வாய்க்கும், அந்த காரியம் வாய்க்கும். ஆமேன். நான் நினைக்காத ஒன்றை எனக்காக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. என் எண்ணத்திலே இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். நீங்க ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லுவீங்க. நீங்க ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுவீங்க, இதெல்லாம் நான் பிளான் பண்ணவே இல்லை, இதெல்லாம் நான் திட்டம் போடவே இல்லை, இதெல்லாம் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை, இது எப்படி வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு உங்களையே ஆச்சரியப்பட கர்த்தர் வைப்பேன். இது கர்த்தருடைய வார்த்தை, இது நிச்சயமாய் நடக்கும், இது பொய் சொல்லாது. எஸ், இதை ஆமோதிக்கிற ஆண்டவரே, இதை ஆமோதிக்கிற ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றியப்பா. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் சிலதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் கப்பலினுடைய பின்னணியத்திலே, அப்படின்னா அடித்தளத்தில் ஆண்டவர் இருந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. சீடர்களோடு தான் ஆண்டவர் பிரயாணம் பண்ணினார். சீடர்கள் இருக்கும்போது அந்த கப்பலிலே ஆண்டவர் ஏறினார். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே அந்த வண்டி, அந்த கப்பல், ஆண்டவர் உள்ளே ஏறும்போது அங்கே ஓட்டுற அந்த நபர் இல்லைன்னா அதில் இருக்கிற அந்த சீடர்கள் நான் என்ன நினைக்கிறேன்னா, அதை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துருக்கணும். ஆண்டவரை முன்னாடி வச்சு கர்த்தர் அந்த இடத்துல உட்கார்ந்து ஆண்டவரோடு உட்கார்ந்து பேசுகிறத விட்டுட்டு இவங்க நிறைய நேரத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த சீடர்கள் தனியே போனார்கள். பாருங்க, சமாரியா என்கிற அந்த ஸ்திரீனிடத்திலே கிணத்தருகே ஆண்டவர் நிற்கும் போது சாப்பாடு வாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவரை மட்டும் தனியாக நிற்க வச்சுட்டு அத்தனை பேரும் போனாங்க. அவங்க நிறைய நேரத்தில் ஆண்டவரை விட்டு தனித்தனியாய் போனார்கள். இந்த போட், இந்த கப்பல் ஓட்டும் போதும் அப்படிதான். எல்லாரும் ஒட்டா இருந்தாங்க, எல்லாருமே டிரைவ் பண்ணுற இடத்துல இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் மட்டும் கீழே போனார். அவரை தன் கூட வச்சுக்கணும், அவரோட பேசணும் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த கப்பல் மூழ்கத்தக்க கடல் கொந்தளிப்பு உண்டானது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணணும்னா, ஆண்டவரை முன்னாடி வைக்கணும், ஆண்டவரை நம்ம கூட வைக்கணும், ஆண்டவருக்கு பிரியமானு கேட்கணும். எல்லாவற்றையும் தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும். எந்த காரியம் நடந்தாலும் உடனே யோசிக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் இந்த காரியத்திற்கு என்ன சொல்றாரு, வேதம் இந்த காரியத்திற்கு என்ன சொல்லுது, கர்த்தர் இதுக்கு என்ன பதில் கொடுக்கிறாரு, இது செய்யலாமா வேண்டாமா, இது செய்யலாமா வேண்டாமான்னு உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் பலர் ஐடியா கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உடனே எது தோணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இதை குறித்து என்ன நினைக்கிறார், கர்த்தர் இதிலே பிரியப்படுவாராக, கர்த்தருக்கு இது மகிமை சேர்க்குமா, நான் ஆண்டவரை விட்டுட்டு எதுவும் பண்ண மாட்டேன்ற ஒரு தீர்மானம் எடுப்பீர்களே ஆனால், நான் நம்புகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஸோ இந்த 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜபத்திலே இந்த கடைசி நாள் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன டேலண்ட் இருந்தாலும், எனக்கு என்ன ஆண்டவரே ஞானம் இருந்தாலும், என்னுடைய பிஸ்னஸ்ல நீங்க தான் தலைவர், என் குடும்ப வாழ்க்கையில் நீங்க தான் தலைவர், என்னுடைய படிப்பில் நீங்க தான் தலைவர், என்னுடைய வீட்டில் நீங்க தான் தலைவர், நீங்க தான் மாலுமி, நீங்க தான் முன்னோடி, என்னுடைய கரத்தில் ஒன்றும் இல்லை, என்னுடைய திறமையில் ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாம் என் கர்த்தர் ஒருவர் மட்டுமே. எல்லாருடைய ஆமென் கைகளை உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இனி என்னுடைய குடும்பத்தை நடத்த போகிறது என்னுடைய பலன் அல்ல, இனி உம்முடைய பலன், இனி உம்முடைய பலன், இனி நீர்தான் ஆண்டவரே, என்னுடைய வேலையினுடைய அதிகாரி நீர்தான் ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய பிசினஸ் ஆண்டவரே பெரிய முதலாளி அது நீர்தான் ஆண்டவரே, உம்மை அல்லாமல் நான் ஒன்றும் செய்யக்கூடாது, நீர் இல்லாமல் ஒன்றும் செய்ய மாட்டேன்
மாட்டேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற துவக்கம் நீர்தான், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஆரம்பம் நீர்தான். என்னுடைய வேலையை உங்க கரத்துல கொடுக்கிறேன், என் குடும்பத்தை உங்க கரத்துல கொடுக்கிறேன், என் எதிர்காலத்தை உங்க கரத்துல கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய திருமண வாழ்க்கையை உங்க கரத்துல கொடுக்கிறேன், இந்த சரீரத்தினுடைய பலவீனத்தை உங்க கரத்துல கொடுக்கிறேன். கொடுங்க ஏசப்பா, கரத்துல கொடுங்க ஏசப்பா, கரத்துல கொடுக்க கொடுக்க கர்த்தரத பிளஸ் பண்றாரு. ஆமென். 5 அப்பங்களும் 2 மீனும் 5000 பேர் புருஷர்கள் போஷித்து மிச்சம் எடுக்க பண்ணினதற்கு காரணம் அது கர்த்தருடைய கரத்திலே போயிற்று. கர்த்தருடைய கரத்திலே போகும்போது பெருகும், கர்த்தருடைய கரத்திலே போகும்போது அது ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய கரத்திலே போகும்போது சகலமும் மிச்சம் எடுக்கிற அளவிற்கு இயேசுவே, இயேசுவே, நான் உங்க கரத்துல கொடுக்கிறேன், உங்க கரத்துல கொடுக்கிறேன், என் பிள்ளைய உங்க கரத்துல கொடுக்கிறேன், இந்த பிரச்சனைய உங்க கரத்துல கொடுக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கரத்துல கொடுக்கிறேன்ப்பா, உங்க கரத்துல கொடுக்கிறேன்ப்பா, உங்க கரத்துல கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. எப்ப சீடர்கள் வந்து ஆண்டவரிடத்துல, ஐயரே மடிந்து போகிறோம் உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு எப்ப கேட்டாங்களோ அப்பொழுதுதான் ஆண்டவர் காற்றையும் கடலையும் கர்த்தர் அதட்டினார். அப்ப அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேதம் சொல்லுது தங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையுமே செஞ்சாங்க. அப்படின்னா தண்டு வலிச்சாங்க, அவருடைய வித்தைகளை எல்லாம் அந்த அந்த போட்டில் பிரயாணம் பண்ணின எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நீச்சல் தெரியும். அதில் இருக்கிற எல்லாருக்குமே வண்டினா அந்த வண்டியை ஆப்ரேட் பண்ண தெரியும். எல்லாருமே முன்பு மீன் பிடிக்கிற தொழிலில் தான் இருந்தாங்க. கடல் அவங்களுக்கு ரொம்ப பழக்கம், அந்த வண்டி அவங்களுக்கு ரொம்ப பழக்கம். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை அடித்தட்டத்தில் விட்டுட்டு இவங்க மேலே இருந்துட்டாங்க. இவங்க ஒன்றும் ஆண்டவரை அப்படியே எடுப்பணும் கூட இருக்கணும்னு நினைக்கல. ஆனால் அது மூழ்கி போகும்போது தான் ஆண்டவரை அவர்கள் கூப்பிட்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் உங்களுடைய நிறைய பேருடைய வாழ்க்கையில் சில கப்பல்கள் மூழ்கி போயிருக்கலாம், சில காரியங்கள் உங்களுக்கு கை கொடுக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த கடைசி நாளில் ஒரே ஒரு தீர்மானம் எடுக்கணும், என்னுடைய எல்லாம் நான் கர்த்தர் கரத்திலே கொடுப்பேன், கர்த்தர் கரத்திலே கொடுப்பேன். நான் நம்புறேன், உங்க வேலையை கர்த்தர் கரத்துல கொடுங்க, கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிப்பார், திரளாய் ஆசீர்வதிப்பார், திரளாய் ஆசீர்வதிப்பார். ஒரு விசை கூட எல்லாரும் முழு இருதயத்தோடு சொல்லுவோம், ஆண்டவரே, இயேசுவே, இந்த ஊழியத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், இந்த ஊழியத்தை உங்க கரத்துல கொடுக்கிற ஆண்டவர். இது உங்க ஊழியம், இது உங்க ஊழியம். இந்த ஊழியக்காரனாகிய நான் உம்முடையவன், இந்த பிள்ளைகள் உம்முடையது. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நடத்த போகிறவர் நீர், இந்த ஊழியத்தை பாதுகாக்க போகிறவர் நீர். இந்த ஊழியம் உம்முடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டது. இதற்கு விரோதமாய் சத்துரு எழும்ப வேண்டாம், மனிதர்கள் எழும்ப வேண்டாம். கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த குடும்பம் உம்மாலே உண்டானது. என் பிள்ளைய நீங்க தான் கொடுத்தீங்க ஆண்டவரே, என் பிள்ளைய நீங்க தான் கொடுத்தீங்க ஆண்டவரே. நீங்க கொடுத்த பிள்ளைய பாதுகாக்கிறது நீர் தான் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, அப்பா அப்பா, இயேசுவே, நீர் இரக்கம் செய்வீராக, நீர் இரக்கம் செய்வீராக, நீர் இரக்கம் செய்வீராக. என்னுடைய பிள்ளை அல்ல, அது உம்முடைய பிள்ளை. நீர் பாதுகாக்கிறதற்காய் நன்றி, பாதுகாக்கிறதற்காய் நன்றி. ஹல்லேலூயா. இந்த கொரோனா வியாதி வந்த நேரத்திலே ஒரு தகப்பனார் வந்து ஒரு சாட்சியை சொன்னார். அப்படின்னா அவருடைய மகள் வந்து மும்பையில், அவர் வந்து நாகர்கோவிலில் இருக்கிறாரு. அந்த பெண் அந்த மகள் வந்து மும்பையில் வேலைக்கு போன இடத்துல ஒரு இடத்துல மாட்டிட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னா, தன்னுடைய அக்கா வீடு மும்பையில் இருக்குது. அவங்க கொரோனா டைமு தன்னுடைய வீட்டுக்கு வர முடியல, அதனால அவங்களுடைய அக்கா வீட்டுக்குள்ளே தங்கி இருக்கிறாங்க. அந்த அக்கா வீட்டினுடைய மேலே பார்த்தீங்க அப்படின்னா வாலிப பசங்க வந்து அந்த வீட்டில் வந்து மேலே குடியிருக்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளை அங்கே உள்ளே போன உடனே அந்த அக்கா வந்து கொரோனாவில் படுத்துடுறாங்க. அப்போ தன்னுடைய தகப்பனாருக்கு ஃபோன் பண்ணி, அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல, அந்த பசங்க எல்லாம் ஒரு சிலர் கீழே எழும்பி அப்படியே நடந்து போகும்போது வித்தியாசமாக பார்க்குறாங்க, அக்கா வேற படுத்த படுக்கையாக இருக்கா, எனக்கு எப்படி இங்கேருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியல, என்னால் வீட்டுக்கு வர முடியல அப்படின்னு. அப்போ அந்த தகப்பனார் வந்து தன்னுடைய வீட்டில் முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணாராமா, ஆண்டவரே, என்னுடைய பிள்ளை வெளி தேசத்தில் இருக்கிறாங்க, இப்போ நான் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது, ஆனால் அது என் பிள்ளை இல்லை,
அது உங்க பிள்ளை. அந்த பிள்ளையின் மேல ஒரு ஸ்கிராட்ச் கூட படக்கூடாது, ஒரு மனுஷனுடைய பார்வையும் படக்கூடாது. உடனே அவருக்கு ஞாபகம் வந்துருச்சான். ஆதியாகமத்திலே வேதத்துல ஆபிரகாமனுடைய மனைவி அழகுள்ளவளா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய ராஜா தூக்கிட்டு போவாரு பாருங்க. ஆனா தூக்கிட்டு போய் தன்னுடைய வீட்டில் வைக்கும்போது ஆண்டவர் சொப்பனத்துல தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவ இன்னொருத்தருடைய மனைவியா இருக்கிறாள், நீ எப்படி அவளை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமனுடைய மனைவியை பாதுகாத்தார். ஆண்டவர் பாதுகாத்தீங்கல்ல, என் பிள்ளைய நீங்க பாதுகாருங்க. கிட்டத்தட்ட 3 months 3 மாதம் அந்த பிள்ளை தன்னுடைய வீட்டுக்கே வர முடியல. ஆனா 3 மாதம் வரைக்கும் எந்த மனிதருடைய கைகளும் படாமல் கர்த்தர் பாதுகாத்தார். அது அந்த 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 கொரோனா டைம் முடிஞ்சதற்கு பிற்பாடு அவங்க சகோதரி சரியாயிட்டாங்க. அப்போ மேலே வீட்டில் இருந்த ஒரு நல்ல பையன், அந்த பையன் அடிக்கடி அந்த சிஸ்டர்கிட்ட பேசுவானா. அப்போ சொல்லும்போது அந்த பையன் சொன்னானாமா, அக்கா உங்களோட கடவுள் இருக்கிறாரு, உங்கள் அம்மா அப்பாவோட கடவுள் இருக்கிறாங்க, உங்கள் தங்கச்சி இங்கே தனியாக இருக்கும்போது என் ரூமில் இருக்கிற பசங்க தண்ணி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் தங்கச்சியை குறிச்சே பேசிகிட்டு இருப்பாங்க. அவனும் ஒரு நாள் திட்டம் போட்டு கண்டிப்பாக நம்ம கை வச்சிடணும் அப்படின்னு முயற்சி எடுத்தாங்க. ஆனா நான் நம்புறேன் அந்த பையங்களுடைய கரங்கள் உங்க தங்கச்சி மேல படாம இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் பாதுகாப்பை கொடுத்தார். கர்த்தர் பாதுகாப்பை கொடுத்தார். நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்முடைய ஆசீர்வாதங்களை கொள்ளையாடணும்னு பிசாசு நினைப்பான், நம்முடைய குடும்பத்தை கொள்ளையாடணும்னு நினைப்பான். ஆனா கர்த்தருடைய கரத்திலே இருக்குமானால் கர்த்தர் ஒரு பெரிய வேலியை அடைத்திருப்பார். யோபுவையும் அவனை சுற்றி வேலி அடைத்திருந்த கர்த்தர் இன்றைக்கு நம்மை சுற்றி வேலி அடைப்பாராக. எல்லாரும் கர்த்தாவே என் குடும்பத்தை உங்க கையில கொடுக்கிறேன், எங்க மூத்த மகளை உங்க கையில கொடுக்கிறேன், மகனை உங்க கரத்துல கொடுக்கிறேன். எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே அந்த தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும், அந்த குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். இப்பொழுது தேவனால் போடப்படுகிற ஒரு அக்கினி, தேவனால் போடப்படுகிற ஒரு வேலி, தேவனால் போடப்படுகிற ஒரு பாதுகாப்பு, ஹல்லேலூயா, அந்த உழைப்பின் மேல், அந்த வருமானத்தின் மேல், அந்த வேலையின் மேல், ஹல்லேலூயா, எந்த மனுஷனுடைய கண்ணு அதன் மேல படுதோ இப்போ அவனுடைய சுடரொளி பட்டயம் அதை மூடட்டும் ஆண்டவரே, அந்த வீட்டின் மேல மூடட்டும் ஆண்டவரே. அவங்களுடைய கண்ணு படக்கூடாது, சத்துருடைய கண்ணு படக்கூடாது. மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, மறைவு. ஹல்லேலூயா. இந்த 7வது நாள் கர்த்தர் சுற்றி ஒரு மதிலை கர்த்தர் போடுவாராக. நம்முடைய பிள்ளைகளை சுற்றி ஒரு மதிலை போடுவாராக. நம்முடைய பிசினஸை சுற்றி ஒரு மதிலை போடுவாராக. நிறைய மனிதர்கள் பொறாமையினால பார்ப்பாங்க பாருங்க. வேதத்துல தேவனுடைய மனுஷனாகிய அந்த யோபு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத சத்ருவால பார்க்கவே முடியல பாருங்க. அவனுடைய கண்ணு ஆட்டோமேட்டிக்கலா போகுது. எப்படி நல்லா இருக்கிறான், எப்படி இவன் நல்லா இருந்துடலாம். நீங்க ஒரு நல்ல துணி உடுத்துனீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல வாகனத்துல போனீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா உடனே மனுஷனுடைய கண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, இவன் எப்படி நல்லா இருக்கலாம், இவன் எப்படி நல்லா இருப்பான். அப்ப நிறைய பேருடைய பொறாமை நம்மேல் விழுகிறது. ஆனா நீங்க எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, அதை உங்களுடையதா எடுத்துக்கொள்ள கூடாது. நம்முடைய பிள்ளைகள் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ரொம்ப அழகா அமையும் போது உடனே நமக்கு நாமே அது என்னுடையது அப்படின்னு சொல்ல தோணும். அந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை, இந்த வாகனம் என்னுடையது, இந்த வேலை என்னுடையது. ஆனா ஒரு காலத்துல நீங்க அப்படி செய்யாதீங்க. நீங்க எப்பவும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவருடைய கரத்துல நீங்க கொடுக்கணும். இந்த 7வது நாள் எல்லாருமே ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்னா, எனக்குரியது அல்ல, அது தேவனுக்குரியது, அது தேவனுக்குரியது. அந்த வாகனம் தேவனுக்குரியது, அந்த பிள்ளை தேவனுக்குரியது, அந்த வீடு தேவனுக்குரியது, என் மனைவி தேவனுக்குரியவள், என் கணவன் தேவனுக்குரியவர். அவருடைய கரம், அவருடைய கரம். இப்ப ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம் சத்தத்தை உயர்த்தி. Yes, praise the Lord Jesus. என் பிள்ளையை பறித்து கொள்ள முடியாது, என் மகனை பறித்து கொள்ள முடியாது. இயேசுவே உங்க கரத்துல நான் தர்றேன், உங்க கரத்துல நான் தர்றேன். நீர்தான், நீர்தான் ஆளுகை செய்கிறவர். 100க்கு 100 உண்மையே நான் நம்புறேன் ஆண்டவரே, 100க்கு 100 உண்மையே நம்புறேன். எப்ப விழுவான்னு பார்க்கறாங்க, எப்ப இந்த ஆசீர்வாதம் குறையும்னு பார்க்கறாங்க, எப்ப
எப்ப ஓடுவான்னு போகிறாங்க. ஆனால் மனிதர்களுக்கு முன்பாக தலை குனிந்து போகாதபடி அதை வளர்த்துகிற கர்த்தர், பாதுகாக்கிற கர்த்தர். இப்ப கரத்துல எடுங்க, கரத்துல எடுங்க, ஒரு வேலியை போடுங்க. அந்த பிசினஸ்ல ஒரு வேலியை போடுங்க, அந்த வீட்டை சுற்றி ஒரு வேலியை போடுங்க. இயேசுவே, முழங்கால் நின்று கதறுகிறோம். அந்த இடத்துல அந்நியனுடைய கண்கள் பட வேண்டாம், சத்துருடைய கண்கள் பட வேண்டாம், செய்வினைகள் தொடர வேண்டாம், மாந்திரிக கட்டுகள் தொட வேண்டாம், சத்துருடைய கண்கள் பட வேண்டாம். அக்கினி 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 அக்கினி, 100க்கு 100, 100க்கு 100. உம்மையே நான் நம்புறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏற்கனவே மனுஷனுடைய பொறாமையினால் இழந்து போனவங்க நிறைய பேர் உண்டு. நிறைய பேர் இழந்துட்டீங்க. மனுஷனுடைய பொறாமையினால் அது நம்மை விட்டு போயிருச்சு. ஆனா இனி அப்படி அல்ல. கர்த்தருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய பாதுகாப்பு 100க்கு 100. கர்த்தருடைய பாதுகாப்பு அதன் மேல் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஆமென். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். மனிதன் முன்பாக தலைகுனிந்து போகாம உதவி செஞ்சிடுங்க. மனிதன் முன்பாக தலைகுனிந்து போகாம உதவி செஞ்சிடுங்க. உயர்த்தி வச்சிடுங்க. நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்புக்கு அவருடைய தகப்பனார் பலவர்ண அங்கிய வாங்கி கொடுத்த உடனே அத்தனை பேருடைய கண்ணும் எது மேல போச்சு அப்படின்னா பலவர்ண அங்கி மேலதான் போச்சு. அப்ப ஆண்டவர் நம்ம எல்லாரையும் கர்த்தர் நம்புறாரு. நம்ம எல்லாரையும் கர்த்தர் நம்புறாரு. நம்ம ஒரு பெரிய ஜாதி ஆக்க போறார். நம்ம மேல ஆண்டவர் ஒரு பெரிய விஷனை கர்த்தர் வைக்க போறார். இந்த 7வது நாள் ஆண்டவர் தெளிவா வாக்கு கொடுத்தாரு. நீ எதிர்பார்த்திருக்கிறது மட்டும் இல்லை, உன் சிந்தனைக்குள்ள இருக்கிறது மட்டும் இல்லை, நீங்க திட்டம் பண்ணினது மட்டும் இல்லை, உங்களுக்கு நேரிடு கொடுக்க போகிறது உன்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தார். இது உண்மை, இது உண்மை. இது அப்படியே நடக்கும், இது அப்படியே நடக்கும், இது அப்படியே நடக்கும். நீங்க இந்த நாளை டேட்டு போட்டு நீங்க எழுதி வைங்க. கர்த்தர் பேசினார்னு எழுதி வைங்க. நான் இந்த முழங்கால் படியிடும் போது எனக்கு ஆணித்தரமாய் என் மனசுல இருக்குது. இங்க இருக்கிற ஒரு சிலரை கர்த்தர், ஆமென், நீங்க நினைக்காத, நீங்க அறியாத, உங்களுடைய சிந்தனைக்கே வராத ஒரு எட்டாத உயரத்தை, ஆமென், உங்களுடைய கற்பனைக்கு மிஞ்சி, உங்க தகுதிக்கு மிஞ்சி, உங்களுடைய திறமைகளுக்கு மிஞ்சி கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஒரு நாள் வைப்பார். நிச்சயமாய் அது நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். ஆமோதிக்கிறவர்கள் ஆமென், 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 ஆமென். ஸோ அப்படி ஆண்டவர் உங்களுக்கு தரும்போது என்ன பண்ணக்கூடாதுன்னா மனிதர்களுடைய கண்கள் படக்கூடாது. உங்களுக்கு சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்களா, அந்த சின்ன பிள்ளைகளுக்காக நீங்க டெய்லி ஜெபம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைய உங்க கையில நான் தர்றேன் ஆண்டவரே, உங்க கையில தர்றேன் ஆண்டவரே. ஒரு தகப்பனாருடைய அந்தரங்கமான ஜெபம் 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்து அப்பா ஜெபம் பண்ற ஜெபம் 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற பிள்ளைய பாதுகாக்கும். நம்முடைய ஜெபத்திற்கு 10 கிலோமீட்டரோ 20 கிலோமீட்டரோ அல்ல, நம்முடைய ஜெபம் பரலோகம் வரைக்கும் கடந்து போகும், பரலோகம் வரைக்கும் கடந்து போகும். ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது.
நம்முடைய ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. அதனால நீங்க எதை ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பாரு. அப்ப ஆண்டவரே, இன்றைக்கு லாஸ்ட் நாள் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த காரியத்தெல்லாம் யார் கரத்தில் கொடுக்கணும்னா கர்த்தர் கரத்தில், ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கும்போது அந்த வேலையை எனக்குரியதா எடுக்கக்கூடாது, அந்த வருமானத்தை எனக்குரியதா எடுக்கக்கூடாது, அந்த தொழிலை எனக்குரியதா எடுக்கக்கூடாது. எப்பொழுதுமே ஆண்டவருக்குரியதை நான் செய்வதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். பிள்ளைகள் எனக்குரிய பிள்ளைகள் அல்ல, இது கர்த்தருக்குரிய பிள்ளைகள். ஏதாவது வந்து கேட்டா என்ன சொல்லணும்? ஆண்டவர் உனக்கு என்ன சொல்றாரு அதை செய்ப்பா, ஆண்டவர் உன்னை நடத்துவாருப்பா, ஆண்டவர் உன்னை போஷிப்பாருப்பா, ஆண்டவரிடத்துல கேளுப்பா, ஆண்டவர் உன்னை உயர்த்துவாருப்பா. இப்படிதான் ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்லணும். காரணம் என்னன்னா, ஆண்டவருக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்மை ஒன்றும் சேதப்படுத்தவே முடியாது, சேதப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. இப்ப பாட போறோம். நான் 100க்கு 100 உங்களை நான் நம்புறேன். நிச்சயமாய் இன்னைக்கு 3 காரியத்தை ஆண்டவர் வந்த உடனே பேசினார். நம்பர் 1, முதலாவதாக ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொன்னார், ரெபேக்காள் தற்செயலாய் ஒரு குடத்தினுடைய தண்ணீருக்காக வந்த அவர்களுக்கு 10 ஒட்டகங்கள் மேல் பரிவாரம் வந்தது. 10 ஒட்டகங்கள் மேல் பரிவாரத்தை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் ரெபேக்காளுக்கு 10 ஒட்டகங்கள் மேல் பரிவாரத்தை கொடுத்தார். நம்பர் 2, இரண்டாவதாக கழுதையை தேட போன அந்த சவுல், ஆனா வேதம் சொல்கிற அந்த நாட்டினுடைய ராஜா என்கிற அபிஷேகத்தை பெற்றான். எதேர்ச்சையாய் நினைக்காததை, எதிர்பார்க்காததை ஆண்டவர் செய்தார். மூன்றாவதாக சகேயு, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க தான் போனான். ஆனா கர்த்தர் வந்து வீட்டிலே தங்கி இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று அவன் நினைக்காததை கர்த்தர் செய்தார். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நான் உங்களை இந்த கடைசி நாள் ஜெபத்திலே ஆசீர்வதிக்கிறேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும், நீ அறியாததும் உனக்கு எட்டாததும், நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் சொல்லிக்கொண்டே இருங்கள். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும், நான் அறியாததும் எனக்கு எட்டாததும், நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் சாட்சி சொல்ல போகிறோம். என் பிள்ளை சாட்சி சொல்ல போகிறார்கள். இயேசுவே, உம்முடைய வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன், தீவிரமாய் நிறைவேற்றுவேன். எதிர்பார்க்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தோடு ஐக்கியம், அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலம், அப்படிப்பட்ட ஒரு வேலை இப்பொழுது பரலோகத்திலிருந்து இந்த 7வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே சாங்ஷன் பண்ணப்படட்டும், கையெழுத்து போடப்படட்டும், கையெழுத்து போடப்படட்டும். எங்க பிள்ளையினுடைய பேரிலே கையெழுத்து போடப்படட்டும். தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. வல்லமை, வல்லமை, வல்லமை. சத்துருடைய கட்டுகள் உடைவதாக, சாப கட்டுகள் உடைவதாக, அக்கிரமத்தின் கட்டுகள் உடைவதாக, அந்த ஆசீர்வாதத்தினுடைய தடைகள் விலகுவதாக, பொத்தலான பைகள் மாறுவதாக. இப்போ ஒரு திறந்த வாசல், திறந்த வாசல், திறந்த வாசல், ஒருவரும் அடைக்க முடியாத ஒரு திறந்த வாசல். பாடுவோம் 100க்கு 100, 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுமா. அற்புதங்கள் எனக்கு செய்யுமா.
இப்பவே தந்திருங்க, கண்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னி இப்பவே தந்திருங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க. பாடுவோம், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே மேன்மைப்படுத்துங்கப்பா, ஐஸ்வர்யம் கனவுமே உமாலே தான் வருகிறது. ஆளுமை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைதான் அற்புதங்கள் எனக்கு திரும்ப திரும்ப உம்மைதான் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைதான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கரங்களை தட்டி முழு பலத்தோடு கரங்களை தட்டி முழு பலத்தோடு கரங்களை தட்டி நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். என்னுடைய கற்பனையில இல்லாத, என்னுடைய யோசனையில கூட இல்லாத எதேர்ச்சையாய் 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 நன்றி ஆண்டவரே. தன்னுடைய சொந்த அண்ணங்களுக்கு சாப்பாடு கொண்டு வருகிற அந்த நேரத்தில் ஹல்லேலூயா, தாவீது யோசிச்சே வரலையேப்பா, தீர்மானம் பண்ணி வரலையேப்பா, யுத்தத்தை விசாரிச்சுக்கிறதுக்கு தானே தாவீது போனான். அவனுடைய சிந்தனையிலையோ கற்பனையிலையோ ஒண்ணுமே இல்லை. ஆனா போன இடத்துல நீர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி, நீங்க ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல கட்டளையிட்டு கோலியாத்தை பேச வச்சு, நன்றி ஆண்டவரே. அந்த தாவீத சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும், நான் வெறும் சாப்பாடு எல்லாம் கொடுக்க வந்தேன், நான் யுத்தத்தை பார்த்து விசாரிச்சுட்டு போதானே வந்தேன், ஆனா இவ்வளவு பெரிய மேன்மையை கட்ட தருவாருன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னது போல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கடைசி நாள் முழங்கால நின்னு இந்த ஜபத்துல கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காய் திறப்புல நிக்கிற ஐயா, கொடுக்கிற வாய்ப்பை கூட இழுத்து போறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கப்பா. எப்படி தட்டி போடலான்னு நிறைய பேர் காத்து கிடக்குறாங்கப்பா. இவனுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிடவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேருப்பா. நாங்க உயர்ந்திர கூடாதுன்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேருப்பா. எங்க பிள்ளைகளுடைய துக்க செய்தியை கேட்கிறதற்கு எத்தனையோ பேருப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நீ இதுக்கெல்லாம் ஆசைப்படாதேன்னு சொல்றவங்க தாப்பா நிறைய பேரு. நீ எதுக்கு இதுக்கெல்லாம் ஆசைப்படுறேன்னு கேட்கிறவங்க தாப்பா நிறைய பேரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல பயன்படுத்தின ஒரு பாத்திரத்தை கூட நாங்க திரும்பி பார்க்கும்போது அவங்க மனசுக்குள்ள அவ்வளோ பெரிய திட்டம் இல்லவே இல்லையேப்பா, அவ்வளோ பெரிய பிளான் இல்லவே இல்லையேப்பா. இதோ இங்க முழங்கால நிற்கிற பிள்ளைகளை பாருங்க, வாலிப தம்பி தங்கச்சிகளை பாருங்க, நிறைய பேருடைய இருதயத்துக்குள்ள எந்த திட்டமுமே இல்லை. நான் என்ன யோசிக்கிறதுன்னு கூட தெரியல.
என்ன பிளான் பண்றதுன்னு கூட நிறைய பேருக்கு தெரியலப்பா. என்ன படிக்க போறேன், எந்த இடத்துல சேர போறேன், என்ன வேலை செய்ய போறேன், எங்க திருமணம் பண்ண போறேன், என் வாழ்க்கை எப்படி அமையும், இப்படிப்பட்ட நிறைய கேள்விக்குறியோட இன்றைக்கு முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு தான் இந்த வார்த்தையை நீங்க கொடுக்குறீங்கன்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே, நம்புறோம் ஆண்டவரே. இப்போ இந்த 7வது நாள் உம்முடைய மகிமையோட கடந்து வந்து நீர் பேசுகிற வார்த்தையை உறுதிப்படுத்தி உனக்கு ஒன்று நடக்கும். நீ நினைக்காத ஒன்று உன்னை செய்வே. ஆமே, நீர் எதிர்பாராத ஒரு காரியம் உனக்கு நடக்கும். ஓ, கற்பனைக்கு எட்டாத ஒரு காரியத்தை நான் செய்வேன். இயேசுவே, தாவீதை அப்படி கொண்டு போனது போல இப்போ இந்த ஜெப தூபம், இந்த கடைசி நாள் ஜெப மேகமாய் உம்முடைய சமூகத்திலே வந்து எழும்பட்டும். காரியங்கள் கைகூடி வரட்டும். ஹalleluya, thank you Jesus. எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடையதாகும் என்று திருவிழம் பற்றின எங்கள் தேவனாகிய கர்த்தர், ஹalleluya, ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார். ஸோ இந்த கடைசி நாள் ஆண்டவர் கொடுக்கிற ப்ராமிஸ் கண்டிப்பாக நிறைவேறும். ஆமென். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 48வது அதிகாரத்தினுடைய 13வது 14வது வசனத்தையும் 17வது 18வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 48 13 14 17 18 வாசிக்கலாம். பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராயிமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசையை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனம் மாறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும், மனாசை மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசையினுடைய தலையின் மேலும் வைத்தான். இப்பொழுது 17 18வது வசனத்தை வாசிக்கலாம். தகப்பன் தன் வலது கையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமல்லாதபடியினால் எப்ராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசையினுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து, என் தகப்பனே, அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள். கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் தான். தன்னுடைய தகப்பன் தாத்தா ஆசீர்வதிக்கும் போது தன்னுடைய தகப்பனார் தடுத்து, இல்லை எனக்கு பிரியம் இல்லை, எனக்கு இஷ்டம் இல்லை. இங்கே 2 பேர் யோசேப்புனுடைய பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது, ஒன்று மனாசே, இன்னொன்று எப்ராயிம். இவங்க 2 பேரும் என்ன அப்படின்னா யோசேப்புனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் இவங்க யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 2 பிள்ளைகளையும் ஃபர்ஸ்ட் பெத்தெடுத்த இந்த 2 பிள்ளைகளையும் எனக்கு நீ கொடுத்துரு, அவ்வளோதான், இந்த பிள்ளைகளை நான் வச்சுக்குவேன், அதற்கு பிறகு உனக்கு எத்தனை பிள்ளைங்க பிறக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் தான் உனக்குரியது அப்படின்னு யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து எப்ராயிமையும் மனாசையும் கூட வச்சுக்குவார். அதனால தான் இந்த 12 கோத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேருடைய பேரும் அங்கே இடம் பிடிக்கும். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், எப்ராயிம் மனாசை இவங்க 2 பேரையும் தன்னுடைய தாத்தாவுக்கு கீழே யோசேப்பு கொண்டு போய் விடுறாரு. இவங்க 2 பேரும் தலை மேலே கையை வச்சு நீங்கள் அவங்கள பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு, அவர் ரொம்ப வயது சென்றவராக இருக்கிறார். அந்த பிளஸ்ஸிங் அவங்களுக்கு வேணும்னு சொல்லும்போது வேதம் சொல்லுது, இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய வலது கையை எப்ராயின் மேல வைக்கிறாரு, இடது கையை மனாசையின் மேல வைக்கிறாரு. அப்பா அவங்க அப்பா பார்த்துட்டே இருக்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல, உடனே அவருக்கு இஷ்டம் இல்லை. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, இப்படி நீங்க செய்யக்கூடாது, நீங்க தப்பு பண்றீங்க, கையை மாத்தி வைங்கன்னு சொல்லி, அவருக்கு ரொம்ப கண்ணு தெரியல, அவர் ரொம்ப வயசானவர், சரி தெரியாம ஏதாவது வைக்கிறாரு போல தெரியுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய
தன்னுடைய கையை எடுத்து வைக்கும்போது அவனுடைய தகப்பன் சொல்றாருன்னா, அப்படி அல்ல. இந்த பையன் சொல்றான், இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். எந்த தகப்பன், எந்த தாய் உங்க மேல இவன் ஆசீர்வதிக்கப்பட மாட்டான், இவன் ரெண்டாவது உள்ளவன், இவன் தான் வெற்றி அடைவான், இந்த பிள்ளை நல்லா வரும், ஆனா இந்த பிள்ளை சுமாரா தான் வரும், இந்த பிள்ளை ஒரு பெரிய காரியத்தை செய்வான், இந்த பிள்ளை ஒரு சின்ன காரியத்தை தான் செய்யும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறார்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர்களுடைய நினைவை நான் மாற்றி, தகப்பனுடைய திட்டத்தை நான் மாற்றி, குடும்பத்தினுடைய திட்டத்தை நான் மாற்றி, ஆசிரியருடைய திட்டத்தை நான் மாற்றி, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய திட்டத்தை மாற்றி, எப்ராயிமுடைய தலையின் மேல் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இவன் தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். அந்த தம்பியோன்ற இடத்துல உங்க பேரை போட்டுக்குங்க, உங்க பேரை போட்டுக்குங்க. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, அவனை விட நான் உன்னை பெருக பண்ணுவேன், அந்த பிள்ளையை விட நான் உன்னை பெருக பண்ணுவேன். ஹalleluya, thank you Jesus, ஆமென். மனுஷனுடைய திட்டத்தின்படி ஆண்டவர் திட்டம் போடுவதில்லை, மனுஷனுடைய எண்ணத்தின்படி ஆண்டவர் எண்ணம் போடுவதில்லை. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுகிறவர், அவர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர். அது கர்த்தராலே ஆயிற்று. கண்களுக்கெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு பிள்ளை ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம். உன்னை பார்த்து உங்க அம்மா சொல்லலாம், உன்னை பார்த்து உங்க அப்பா சொல்லலாம், சொந்தக்காரங்க சொல்லலாம், இவன் ஒன்றும் அவளை மாதிரி ஒரு சூட்டிப்பான ஆள் கிடையாது, இவன் ஒன்றும் அவனை மாதிரி ஒரு ஸ்பீடான ஆள் கிடையாது, எங்கே போனாலும் மக்கு சட்டி, எங்கே போனாலும் கீழே, எங்கே போனாலும் பின்னாடி. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, இவனோ அவனிலும் அதிகமாய் அதிகமாய். நீங்க எந்த பிள்ளையை குறித்து ரொம்ப கவலைப்படுறீங்களோ, எந்த பிள்ளையை குறித்து ரொம்ப யோசிக்கிறீர்களோ, அவர்கள் வாழ்க்கை தான் செழிப்பாக அமைய போகுது. அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. நம்பர் 1, ஆண்டவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, தன்னுடைய தகப்பனுடைய விருப்பத்தை தாண்டி நம்மளை பிளஸ் பண்ணுகிறவர் கர்த்தர். சொல்லுங்க, என் தகப்பனுடைய விருப்பத்தை தாண்டி என்னை பிளஸ் பண்ணுகிறவர் கர்த்தர். உங்க அப்பாவுடைய விருப்பத்தை தாண்டி உங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். உங்க அம்மாவுடைய விருப்பத்தை தாண்டி உங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். உங்க தலை மேல கையை வச்சு நீங்க சொல்லுங்க, எங்க அப்பாவுடைய விருப்பத்தை தாண்டி, எங்க அம்மாவுடைய விருப்பத்தை தாண்டி. வாலிப தங்கச்சி, உங்க அப்பாவுக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம், உங்க அப்பாவுக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம், உங்க அப்பாவுக்கு யாருடைய கையிலையாவது உன்னை பிடிச்சி கொடுத்தா போதும், பிடிச்சி கொடுத்தா போதும், சரி எப்படியாவது அவளுக்கு கல்யாணம் ஆனா போதும், எப்படியாவது அவள் குடும்பத்தை ஆரம்பிச்சா போதும், என்னால் வேற ஒன்றும் பண்ண முடியாது மகளே, வேற ஒன்றும் என்னால் செய்ய முடியாது மகனே, எனக்கு இருந்ததை வச்சு நான் செஞ்சுட்டேன், எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் எனக்கு கொடுத்துட்டேன், எனக்கு வேற ஒன்றும் உன்னை குறித்து யோசிக்க தெரியல, உன்னை குறித்து வேற ஒன்றும் என்னை யோசிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஆண்டவர் தான் வாக்கு கொடுக்கிறார். இல்லை இல்லை, உன் தகப்பனுடைய எண்ணம், உன் தகப்பனுடைய எண்ணம், என் பிள்ளை இப்படியாவது வரட்டுமே ஆண்டவரே, என் பிள்ளை இப்படியாவது வரட்டுமே, இந்த ஆசீர்வாதத்தாவது என் பிள்ளைக்கு கொடுங்களேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, உன் தகப்பனுடைய திட்டத்தை தாண்டி, உன் தகப்பனுடைய திட்டத்தை தாண்டி, இது எனக்கு தான், தலை மேல கையை வச்சு இது எனக்கு தான், எனக்கு தான். இப்பொழுது அந்த சரீரம், பலவீனமான சரீரம் பலன் அடைகிறது, ஞானம் இல்லாத அந்த பிள்ளைக்கு ஞானம் வருகிறது, அந்த பிள்ளைக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் தரப்போகிறார். ஓ ஹalleluya. சிஸ்டர், உங்க திட்டத்தை விட கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைக்கிறார், திட்டத்தை வைக்கிறார். சொல்லுங்க, ஆமோதிக்கிறேன், அதை விரும்புகிற ஆண்டவரே, அதை ஆமோதிக்கிற ஆண்டவரே, ஆமோதிக்கிற ஆண்டவரே, ஆமோதிக்கிற ஆண்டவரே, ஆமோதிக்கிற ஆண்டவரே.
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. நிறைய தகப்பனாருடைய அங்கலாய்ப்பு ஆண்டவர் பார்க்கிறார், நிறைய தாயாருடைய அங்கலாய்ப்பு ஆண்டவர் பார்க்கிறார். பிரதர், மகிமையா நடக்கும் பிரதர், பிரதர் ஆச்சரியமா நடக்கும் பிரதர், சிஸ்டர் மகிமையா நடக்கும் சிஸ்டர், ஆச்சரியமா நடக்கும், ஆச்சரியமா நடக்கும். கர்த்தர் கொண்டு போவாரு, கர்த்தர் கையை பிடிப்பாரு. உன் பிள்ளைக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைப்பாரு, ஒரு உறுதியான இடத்துல வைப்பாரு. இல்ல இல்ல, அந்த பிள்ளைய குறிச்சு இனி கவலைப்பட வேண்டியது வராது, கவலை வேண்டியது வராது. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி, நன்றியப்பா, நன்றி. அபதலரகதரலரமா. இந்த பிரசங்கத்தை ஒரு ஜெபமா நான் பண்றேன். ஆண்டவரே, என்னமோ எனக்கு இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல என்ன ஆண்டவர் ஜெபிக்கும்படியாதான் ஏவற. நிறைய தகப்பனாருடைய திட்டம், நிறைய தாயாருடைய திட்டம். எனக்கு ஒண்ணுமே தெரியல பாஸ்டர், என் பிள்ளைய குறிச்சு என்ன பண்றேன்னு தெரியல. எங்கேயாவது ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணா போதும், எங்கேயாவது ஒரு கையை பிடிச்ச போதும், எப்படியாவது வாழ்ந்துட்டான்னா போதும். அந்த பிளஸிங் இப்பொழுது குடும்பத்தின் மேல இறங்குது. நிறைய பேருடைய திட்டத்தை கர்த்தர் இப்ப மாற்றிட்டே இருக்கிறார். அவன் தகப்பனோ, அது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். இவனும் ஒரு ஜன கூட்டம் ஆவான், இவனும் பெருகுவான். இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், இவனிலும் அதிகமாய் பெருகுவான். கைகளை தட்டி நம்புறோம். அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும் கடல் மேல் நடந்து வந்து என்னை தேற்றுகிறதற்கு ஒருவர் இருக்கிறார், என்னை தேற்றுகிறதற்கு ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய தகப்பனாருடைய முடிவை மாற்றினவர் கர்த்தர், அவனுடைய எண்ணத்தை மாற்றினவர் கர்த்தர். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை 25வது வசனத்தை வாசிக்க போறோம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 24. கிதியோன் எப்ராயிம் மலை எங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானியருக்கு விரோதமாய் இறங்கி பெத்பாரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து அவர்களை முந்தி துறைகளை கட்டி கொள்ளுங்கள் என்று சொல்ல சொன்னார். அப்படியே எப்ராயிம் மனுஷர் எல்லாரும் கூட பெத்தாப்பா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கட்டி கொண்டார்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 48வது வசனத்தை வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம், அந்த நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34, 35 வாசிப்போமா? 6ஆம் அதிகாரம் 34, 35. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசாரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினார். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானார். இப்போ 8ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம். ஆமேன். 1வது வசனத்தை வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது எப்ராயிம் மனுஷர் அவனை நோக்கி, ஆமேன், நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, நீ இப்படி எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோடு பலத்த வாக்குவாதம் பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இடையில கூட இந்த இடத்துல எப்ராயிமை குறித்து நம்ம தியானிச்சோம். அப்படின்னா இந்த எப்ராயிம், கிதியோன் வந்து
மனாசே கோத்திரத்திலே உள்ளவன். பெரிய யுத்தத்திற்கு போகும்போது இவன் மனாசே கோத்திரம், நப்தலி கோத்திரம், இப்படிப்பட்டிருக்கிற எல்லா கோத்திரத்திற்கும் முக்கியத்துவப்படுத்திட்டு இந்த எப்ராயிம் என்கிற இந்த கோத்திரத்தை கூப்பிடாம, அவ்வளோதான், அழைக்கப்படாம, ஆனால் அந்த லாஸ்ட் மினிட்ல எப்ராயிம் கோத்திரம் வந்து இல்லை, என்னுடைய சகோதரன் நீ தோற்று போகிறத நாங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவர்களுக்கு முன்பாகவே போய் ஒரு பெரிய வெற்றியை அடைந்து பின்னாடி திரும்பி வரும்போது கிதியோன் வந்து, நான் தெரியாமல் உங்களை அப்படி பண்ணிட்டேன், நான் அப்படி பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8வது அதிகாரத்தில் நீங்கள் எங்களை கூப்பிடல அப்படின்னு அவனோடு அவர்கள் அந்த யுத்தத்தை முடிச்சுட்டு வந்ததுக்கு பிற்பாடு ஒரு பெரிய வாக்குவாதம் பண்ணினார்கள். கடந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொன்னேன், அவங்க இல்லாமல் அந்த காரியம் ஃபினிஷ்ட் ஆகாது, முடியாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கு நான் நம்புறேன், இந்த எப்ராயிமுக்கு ஆண்டவர் கொடுத்த 2வது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, சடுதியிலே கர்த்தர் ஒரு மேன்மையை கர்த்தர் இந்த எப்ராயிமுக்கு கர்த்தர் தந்தார். நம்ம எல்லாரும் எப்ராயிம். இந்த லாஸ்ட் நாள் 8வது நாள் கர்த்தர் உங்க தலை மேல எப்ராயிமுடைய அபிஷேகத்தை வைக்கிறார். எப்படி யாக்கோபு தன்னுடைய கையை எடுத்து எப்ராயிமுடைய தலையின் மேல் கை வைத்து, எனக்கு தெரியும் இவன் பெரிய ஜாதி ஆவான் என்று சொன்னாரோ, அதே போல ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் கைகளை வைத்து, நீ எப்ராயிம், நீ முந்திக் கொள்ளுகிறவன் மட்டுமல்ல, நீ இருக்கும்போது வெற்றி அடைகிறவன் மட்டுமல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எல்லாரும் கடினமாய் பெறுகிற வெற்றியை, எல்லாரும் தாமதமாய் பெறுகிற வெற்றியை, எல்லாரும் காத்திருந்து பெறுகிற வெற்றியை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த கூட்டத்துக்கு பிற்பாடு சில வெற்றிகள் சடுதியிலே வரும், சில உயர்வுகள் சடுதியிலே வரும், சில மேன்மைகள் சடுதியிலே வரும். இதற்கு பிறகு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்களும் நானும் சடுதியிலே சில வாசல்கள் நமக்காய் திறக்கும், சில கதவுகள் நமக்காய் திறக்கும். இது கர்த்தருடைய வார்த்தை. நிச்சயமாய் சடுதியிலே, துரிதமாய் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும். ஆனால் இந்த வருடம் முடிகிறதற்குள்ளே சடுதியிலே, ஆமென், ஹல்லேலூயா. எப்ராயிமுடைய தலையின் மேல் இருக்கிற 2வது பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, சடுதியிலே கனம் அடைவான், துரிதமாய் கனம் அடைவான். அவன் முன்னாடி இவன் முன்னாடி எத்தனையோ பேர் ஓடுறார்கள், ஆனா இவன் போன உடனே அந்த காரியம் வாய்க்கிறது, இவன் போன உடனே அந்த காரியம் நிற்கிறது, இவன் போன உடனே அந்த ஜெயம் கிடைக்கிறது. நான் எப்ராயிம், நீங்களும் நானும் எப்ராயிம். கர்த்தர் எப்ராயிமா மாத்த போறாரு. என் தலை மேல இருக்கிற அபிஷேகம் எப்ராயிமுடைய அபிஷேகம், எப்ராயிமுடைய அபிஷேகம். இனி காத்திருக்க வேண்டியது வராது, இனி வெயிட் பண்ண வேண்டியது வராது. கர்த்தர் சொல்லுகிறார், சடுதியிலே. கர்த்தர் நினைச்சாருன்னா அடுத்த ஒரு பிசினஸ்ல, கர்த்தர் நினைச்சாருன்னா அடுத்த ஒரு ஆர்டர்ல, கர்த்தர் நினைச்சாருன்னா அடுத்த 1 இயருக்குள்ள, ஒரு வருஷத்துக்குள்ள, 6 மாதத்திற்குள்ள. கைகளை உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவரே, சொல்லுங்க முழு பலத்தோடு, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்ல 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 அந்த மகிமை கடந்து வரட்டும். ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி. இனி சடுதியிலே, இனி துரிதமாய் ஆண்டவரே, நீர் துரிதப்படும் ஆண்டவரே. என் பிள்ளை விஷயத்துல நீர் அவசரப்படுங்க ஆண்டவரே, வேகம் எடுங்க ஆண்டவரே, நீர் எழும்புங்க ஆண்டவரே, நீ உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. இனி தாமதம் வேண்டாம், தேங்க்யூ ஜீசஸ். இனி நீர் காத்திருக்க வைக்க வேண்டாம், இனி பொறுமையா இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நம்பர் 3, 3வதாக எப்ராயிம் மேல் இருக்கிற 3வது ஒரு பெரிய blessing. இதை சொல்லி உங்க எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்தில், எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 16வது வசனத்தையும். எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. அடுத்த 9வது பென்யமீன் கோத்திரத்தில் ரஃப்வின் குமாரன் பல்தி. நீங்க அப்படியே 16வது வசனத்தை வாசிக்கலாம். 13வது, தேசத்தை சுற்றி பார்க்கும்படி
மோசே அனுப்பின மனிதரில் நாமங்களாவன இவைகளே: நூனின் குமாரனாகிய ஓசையாவுக்கு ஜோஷுவா என்னும் மோசே பேரிட்டிருந்தான். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்குங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு போகிறதற்கு ஆண்டவர் 2 லீடரை கர்த்தர் நியமிச்சார். முதல்ல ஆண்டவர் நியமிச்ச லீடர் யார் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்கிறது மோசே. இந்த மோசே எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்கிறது லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். மோசே வந்து லேவி கோத்திரம். ஆனா அதற்கு பிறகு மோசேக்கு பிற்பாடு ஆண்டவர் வந்து ஜோஷுவா என்கிற ஒரு தேவ பிள்ளையை எழுப்பினார். இந்த ஜோஷுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டது போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ எபிராயும், நீங்கள் எபிராயும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். பினிஷ் பண்ற இடத்துல கர்த்தர் உங்களை வைக்க போறாரு. உங்களை கொண்டு துவங்குறவர் மட்டுமல்ல, உங்களை கொண்டு முடிக்கிறவர். பலரால் முடிக்காத காரியம் முடியாததை கர்த்தர் உங்களை கொண்டு முடிய வைப்பார். உங்களை கொண்டு முடிய வைப்பார். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையை கர்த்தர் உங்களை கொண்டு முடிய வைப்பார். உங்களை கொண்டே அந்த காரியம் சால்வ் ஆகும். உங்களை கொண்டே கர்த்தர் அந்த ஆச்சரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவர் வேறு ஒருவரையும் நம்பவில்லை. எபிராயிமை கர்த்தர் நம்புகிறார். எபிராயிம் தலையின் மேல் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை வைக்கிறார். இந்த பிரச்சனையினுடைய தீர்வுக்கு ஆமென் கர்த்தர் உங்க கையை ஆசீர்வதிப்பார். இந்த கடனுடைய தீர்விற்கு ஆண்டவர் உங்க கையை ஆசீர்வதிப்பார். கைகளை எல்லாரும் உயர்த்தி, நான் நம்புறேன் ஆண்டவரே, முழு பலத்தோடு எபிராயிமுடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இனி அரைகுறையாய் இருப்பது இல்லை, இனி அறகுறையாய் விடுவது இல்லை, இனி டிஸ்கண்டினியூ என்கிற ஒன்று இல்லை. இனி கையிலே கொடுக்கிறதை நீங்கள் துவங்குறவர்களாய் மட்டுமல்ல, நீங்கள் முடிக்கிறவர்களாய் பல காரியத்தை துவங்கி முடிக்க முடியாமல் பாதி வழியிலே விட்டு கடந்து வரலாம். எதிர்கொண்டு போகிறதுக்கு பலன் இல்லை, முடிப்பதற்கு பலன் இல்லை. பாதி வழியிலே திரும்பி விட்டேன். எப்ப பார்த்தாலும் பாதி வழியில் நான் திரும்புறேன். எதையுமே என்னால பினிஷ் பண்ணவே முடியல. ஹல்லேலூயா. ஆனா எபிராயிம் தலை மேல ஒரு ஆசீர்வாதம். எபிராயிம் தலை மேல ஒரு ஆசீர்வாதம். அவன் கை தொடங்கினது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். செருபாபேலுடைய கைதானே இது தொடங்கிருச்சு. செருபாபேலுடைய கைதானே இது தொடங்கிருச்சு. ஆனா தள்ளாடுகிற அந்த தூக்கு நூலை, அநேகர் அற்பமாய் பார்க்கிற அந்த தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. அவனுடைய கையை கொண்டு துவங்கினதை அவனுடைய கையை கொண்டே நான் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிடுவதே இல்லை, கைவிடுவதே இல்லை, கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லணும். சோ நம்பர் 1, முதலாவதாக எபிராயின் மேல் இருக்கிற முதல் ஆசீர்வாதம், தன் தகப்பனுடைய விருப்பத்தை தாண்டி ஆசீர்வதிக்கப்பட்டவன் எபிராயிம். ஆமென் சொல்லுங்கள். தகப்பனாருடைய விருப்பத்தை தாண்டி பிளஸ் பண்ணப்படுகிறவன் எபிராயிம். நம்பர் 2, இரண்டாவதாக எபிராயின் மேல் இருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம், சடுதியிலே வெற்றியை பெறுகிறவன் எபிராயிம். ஆமென். எல்லாரும் ஓடிட்டே இருப்பாங்க, ஆனா எபிராயிம் மட்டும் குறுக்கால ஓடி வெற்றியை வாங்கிட்டு சீக்கிரமாய் கடந்து வருவான். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக எபிராயிமுடைய தலையின் மேல் இருக்கிற ஆசீர்வாதம். அந்த எபிராயிம் எந்த இடத்துல இருப்பார் அப்படின்னா, துவங்குற இடத்துல மட்டும் இல்லை, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிக்கிறேன். நான் நம்புகிறேன் இந்த ஓட்டத்தை நீங்க வெற்றியாய் முடிப்பீர்கள். இனி நீங்கள் துவங்குற காரியம் முடிவாய் அழகான முடிவு உங்களுக்கு வரும். நான் நம்புறேன். டிஸ்கண்டினியூ பண்ணப்பட்டது எல்லாத்தையும் இந்த 7 நாள் முழங்கால் யுத்த ஜபத்திலே கர்த்தர் மீண்டும் எடுப்பாராம். மூடப்பட்ட நிறைய துறவுகள்,
மூடப்பட்ட நிறைய துறவுகள் இந்த 7 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திற்கு பிற்பாடு தோண்டப்படுவதாக எண்ணமற்று கிடக்கிற நிறைய காரியங்கள் திரும்ப கர்த்தருடைய தரிசனத்திற்கு வருவதாக, விழுந்து போன நிறைய தாவீதின் கூடாரங்கள் திரும்ப எடுப்பித்து கட்டப்படுவதாக, பாழான நிறைய காரியங்கள் வயல்வெளியாய் மாறப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப அழகான பாடல். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய எப்ராயிம் சேர்ந்த அந்த பாடலை நாம் பாட போறோம். எப்ராயிமே, உன்னை எப்படி மனிதரை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறுனால ஆண்டவர் என்னை கட்டி இழுத்தார். என் குடும்பத்தில் நான் தான் எப்ராயிம். என் தம்பி மேலே தான், என் அண்ணன் மேலே தான் அந்த கரிசனை வைக்க வேண்டியது. ஆனால் நான் தான் ரட்சிக்கப்பட்டேன், நான் தான் கர்த்தரை தேடினேன், என் குடும்பம் தான் ஆண்டவரை பிடிச்சிருச்சு. நான் தான் எப்ராயிம். கர்த்தர் என் கரத்தை பிடித்து நடக்க பழக்கினார். இதுவரையிலும் ஆண்டவர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, நன்றி அப்பா. மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே. இஸ்ரவேலே, எப்ராயிமே, இஸ்ரவேலே, உன்னை எப்படி கொடுவே. எப்ராயிமே, உன்னை எப்படி தாயை போல உணவு கொடுப்பவரே, தந்தை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி, இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். எப்ராயிமே, இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். எப்ராயிமே, இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. எப்ராயிமே, நீ எப்ராயிம், நீ எப்ராயிம் மகனே, நீ எப்ராயிம் மகனே, நீ எப்ராயிம். நம் தமனரஹதலரம் இபரஹதலரஸ், உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே, உன்னை எப்படி செல்ல பிள்ளையா, செல்ல பிள்ளையா, எதுவும் என்னை இருந்திட முடியாதே. செல்ல பிள்ளையா, உங்க மடியில் இருக்கின்றேன். எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. இப்ப சொல்லும் எப்ராயிமே,
மேல தட்டி, நீ எப்ராயிம், எப்ராயிம். இந்த 7 நாள் முழங்கால் ஜபத்தினுடைய இந்த கடைசி நாள் என் தலை மேல ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். என் தலை மேல ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். அது யாருடைய அபிஷேகம் அப்படின்னா எப்ராயிம். எப்ராயிம் எப்ராயிமா ஆண்டவர் நேசிக்கிறதுக்கு ஒரு ரீசனுமே இல்லை, ஒரு ரீசனுமே இல்லை. நீங்க எப்ராயிமை நேசிக்கிறதுக்கு என்ன ரீசன்? ஆண்டவரை பார்த்து யாராவது ஒருத்தர் கேட்டா என்ன ரீசன்? ஏன் யோசேப்பே அவங்க அப்பாவை பார்த்து நீங்க எப்ராயிமை நேசிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவன் தலை மேல நீங்க கையை வலது கையை வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் சொல்ற எனக்கு ரீசன் எல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா, ஆனா என்னமோ என்னமோ அவன் மேலதான் அழைப்பு இருக்குது, அவன் மேலதான் அபிஷேகம் இருக்குது, அவன் மேலதான் மகிமை இருக்குது, அவன் மேலதான் எதிர்காலம் இருக்குது. அவன் போற இடத்துல கண்டிப்பா ஜெயிச்சிருவான். கர்த்தர் நிறைய பேரை எப்ராயிமா மாத்திட்டே இருக்கிறாரு. சத்தத்தை உயர்த்தி இந்த 8வது இந்த 7வது நாள்ல, இந்த கடைசி நாள்ல எப்ராயிமா ஆண்டவர் கைவிட மாட்டார். நான் உங்க கையில இருக்கிற எப்ராயிம், எப்ராயிம் என் பிள்ளைய எப்ராயிமா நீங்க மாத்தணும். கேளுங்க, ஒவ்வொருத்தரும் ஆண்டோட சமூகத்தில் கேளுங்க, இந்த அபிஷேகம் என் தலை மேல வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் ஆண்டவரே. ஒரு உலகத்திலே இருக்கிற யாக்கோபு என்கிற ஒரு பரிசுத்தவான் தம் பிள்ளைகளுடைய தலையின் மேல கையை வச்சு என்ன பிளஸ் பண்ணானோ அந்த பிளஸிங் அவங்க வாழ்க்கையில ஆண்டவரே காலங்காலமா இருந்தது போல இப்போ எங்க தலை மேல உங்க கையை வச்சு உங்க மகிமையை வச்சு ஒரு வார்த்தையை சொல்லுங்க, நீ எப்ராயிம், நீ எப்ராயிம், நீ எப்ராயிம். ரந்தமன மரகத்தல ரபூத்தன ரேகபா தௌரோல தரகத்தன மரகில தரபோடரப நபரதி ஹபலரடதி ரபோஷம் தமனம அக்கினி 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 அக்கினி. இந்த கடைசி நாள் தேவனால் அனுப்பப்படுகிற அக்கினி, அக்கினி தடைகளை தாண்டுகிற எப்ராயிம், துவங்கினதை முடிக்கிற எப்ராயிம், துவங்கினதை முடிக்கிற எப்ராயிம். ஓ ஹalleluya. ஃபினிஷிங்ல ஃபினிஷிங்ல முடிவு வரைக்கும் நிலைத்து நிற்கிற எப்ராயிம், எப்ராயிம் 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 எப்ராயிம். நன்றி ஆண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே இஸ்ரவேலே எப்ராயிமே 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 இஸ்ரவேலே எப்படி ஒப்பு கொடுப்பே. அழைக்கப்படாவிட்டாலும் கிதியோன் கூப்பிடாட்டாலும் எப்ராயிம் வர வேண்டாம், எங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை நீங்க தானே தட்டிட்டு போயிட்டீங்க. எங்க அப்பா தான் மூத்தவர், எங்க அப்பா தலை மேல தானே அந்த கையை வைக்கணும். ஆனா எங்க அப்பா மேல தலையை கை வைக்காம உன் மேல கையை வச்சார்ல, அதனால உன்னை நான் யுத்தத்துக்கு நாங்க எதுவும் உங்களை கூப்பிடணும். வேண்டாம், எப்ராயிம் விட்டுடலாம். எப்ராயிம் தேவைப்பட மாட்டான். ஆனா கிதியோனுக்கு கூட எப்ராயிம் தேவைப்படாட்டாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னடா டிசைட் பண்றதுக்கு, என் எப்ராயிம் அங்க இருந்தாதான் வெற்றியே, என் எப்ராயிம் அங்க இருந்தாதான் வெற்றியே. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, மகளே மகனே, இப்ப வேண்டான்னு நிறைய பேர் உன்னை புறக்கணிச்சிட்டாங்க.
இப்ப நீ வேண்டான்னு நிறைய பேர் சொல்றாங்க, சொந்தக்காரங்க வேண்டான்னு சொல்றாங்க, சுத்தி இருக்கிறவங்க வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களை எப்ராயிமா மாத்துவாரு. நீங்க இருந்தா தான் அந்த பிரச்சனைக்கு முடிவு, நீங்க இருந்தா தான் அந்த ஃபங்க்ஷன்ல சந்தோஷம். உங்களை சத்துருக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவேன். நம்புறவங்க கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி எஸ் எஸ் பிரைஸ். எப்ராயிம யாரும் உதறி தள்ள முடியாது, எப்ராயிம அசட்டை பண்ண முடியாது. Thank you Jesus, thank you Jesus. எப்ராயிம ரிஜெக்ட் பண்ண முடியாது, எப்ராயிம் வேண்டான்னு நினைக்க முடியாது, எப்ராயிம் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை வந்து நான் மகிமையாய் நிறுத்துகிற காலம் சீக்கிரமாய் வரும், சீக்கிரமாய் வரும். ஓ ஜீஸ், தகப்பனே தகப்பனே தகப்பனே, இந்த கடைசி நாள் உடைய ஊழியக்காரனாய நான் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பிள்ளைகள் முழங்கால் வலிக்க 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 கேட்டது உங்க வார்த்தைய, கேட்டது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைய, கேட்டது காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ற வார்த்தைய, கேட்டது கேதுரு மரங்களை ரெண்டாக பிரிக்கிற வார்த்தைய, கேட்டது பெண்மான்களை ஈனும்படி செய்கிற வார்த்தை. நன்றி அப்பா. உங்க வருகை தாமதிக்கும்னா அடுத்த முழங்கால் யுத்த ஜெபத்திற்கு வரும்போது ஆயிரக்கணக்கான சாட்சி இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஓ சாட்சி. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேல் அப்படியே இருப்பதாக. இந்த திருச்சபையில இருக்கிற ஒரு எழுப்புதல் அக்கினி, அபிஷேக அக்கினி பற்றி கோயம்புத்தூர் பட்டணம், தமிழ்நாடு, இந்தியா, பல தேசங்கள் ஆண்டவரே இந்த உலக நாடுகளுக்கு கடந்து போகட்டும். Thank you Jesus. இந்த 7 நாட்களும் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார ஆசீர்வதிக்கிறாங்க தகப்பனே. அவர்கள் எழுதி இருக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்பு, அவங்க மனதில் இருக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்பு சாட்சியா மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. இந்த 7 நாளுடைய தீமா ஆண்டவரே கீவாடா. நீங்க நிறைய சொன்னீங்க, இல்ல உன் மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன், நீ ஸ்பெஷல், நீ விசேஷமாய் உண்டாக்கப்பட்ட பிள்ளை. அதனாலதான் இந்த ஜெபத்தை உன்னை ஒருத்திக்காக தான், உன் ஒருத்தனுக்காக தான், உனக்காக தான், உனக்காக தான், பர்சனலா உனக்காக தான். நீங்க எங்க ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த ஜெபத்தை நீங்க வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அந்த எப்ராயிம் அப்படின்ற ஆசீர்வாதம் மட்டும் எங்க தலை மேல இருக்கட்டும் ஆண்டவரே. இவ்வளவு பயன்படுத்தின எப்ராயிம், இவ்வளவு முன்னணியில் வச்ச இந்த எப்ராயிம் உங்களை விட்டு தூரம் போனது உண்மைதான், உங்களை விட்டு தூரம் போன உண்மைதான். ஆனா நீங்க வந்து எப்ராயிம் மறந்தது மாதிரி எப்ராயிம் அப்படியே மறக்கப்பட்டு போயிட்டான். ஆனாலும் திடீர்னு ஒரு நாள் வந்து, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை கைவிட மாட்டேன்பா. சின்ன வயசுலேயே உன் தலைமையிலையா இன்னொருத்தர் தலைமையிலையான்னு இன்னும் சுற்றி இருக்கிற அத்தனை பேர் அந்த தலைமையில கைய வைங்கன்னு சொல்லும் போதும் உன் மேலதான் வச்சேன். இந்த ஜெபத்தில் நிறைய பேர் எப்ராயிமை போல பின்மாறி இருக்கிறது உண்டு. சின்ன வயசுலயே அவங்க தலை மேல எப்ராயிமுடைய அபிஷேகத்தை தான் வச்சீங்க, ஆனா பாதி வழியில தொலைச்சிட்டாங்கப்பா. நிறைய பேர் எப்ராயிமுடைய அபிஷேகத்தை தொலைச்சிட்டாங்க, கைவிட்டாரோ. எனக்கு சின்ன வயசுல கொடுத்த அந்த மேன்மையெல்லாம் நான் இழந்துட்டேனோ, நான் பின்மாறி போயிட்டேனோ, இனி அந்த இடத்துல கர்த்தர் திரும்பி என்ன வைக்க மாட்டாரோ. நிறைய பேர் அங்கலாய்ப்பா இருக்கிறது உமக்கு தெரியும்ப்பா. அதுக்காக தான் நீங்க சொன்னீங்க, இல்லை எப்ராயிமே உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், திரும்பி மீட்டு எடுங்க ஆண்டவரே, ரீஸ்டோர் பண்ணுங்கப்பா. திரும்ப அந்த அழைப்பை தலை மேல வைங்க, அந்த தரிசனத்தை தலை மேல வைங்க.
அந்த எழுப்புதலை தலை மேல வைங்க. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. இந்த 7 நாட்களும் ஆண்டவர் உங்க எல்லாரையும், நம்ம எல்லாரையும் ஆண்டவர் கிருபையாய் நிரப்பினார். இந்த 7 நாட்களும் சொன்ன வாக்குத்தத்தங்களை நீங்க நல்ல நோட்ஸ் எடுத்து, இது எனக்காக தான் அப்படின்னு சொல்லி இதை உரிமையாய் அணைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். ஸ்பெஷலா வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, நீங்க இந்த 7 நாட்களும் முழங்கால நின்னது, ஜோம் பண்ணது கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஆண்டவருக்கு முன்னாடி தான் நீங்க முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ரொம்ப நல்லா வைப்பார். நீங்க வலதுபுறமும் இடதுபுறமும் திரும்பாம ஆண்டவருடைய வார்த்தையை நேசிச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து உங்க விசுவாசத்தை தவற விடாம பாருங்க. இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே உங்கள் தலையின் மேல் பெரிய கிரீடங்கள் வைக்கப்படும். ஹalleluya. இயேசு ஜெயித்தார். என் இயேசு யுத்தத்திலே வல்லவர், நீர் யுத்தத்திலே பராக்கிரமம் உள்ளவர். ஹalleluya. எங்க பிள்ளைகளை சுற்றி கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், குடும்ப சாப கட்டுகள், வம்சா வழியாய் தொடர்ந்து கொண்டிருக்கிற வியாதிகள், செய்வனையினுடைய காரியங்கள், மாந்திரீக கட்டுகள், பிசாசுனுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த 7ஆம் நாள் முறிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டதற்காக நன்றி. Thank you Jesus. வெளியூர்ல இருந்து பிரயாணம் பண்ணி இந்த ஜெபத்துக்கெல்லாம் கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆன்லைன் மூலமாய் பல இடங்களிலே இருந்து இந்த சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் மேல் இந்த ஆலயத்தில் எவ்வளவு பிரசன்னம் இருந்துச்சோ, என்ன மகிமை இருந்துச்சோ, அந்த இடத்துல அவங்க இருக்கிற இடத்துல அந்த மகிமை அவர்களை நிரப்புகிறதற்காக நன்றி அப்பா. நாளைக்கு மாலையிலே நடக்கிற அந்த 25th year anniversary-யை ஆண்டவர் ஆசீர்வதித்து எங்களை நீங்க சந்தோஷப்படுத்துகிறதற்காக நன்றி. உங்க கிருபையின் கரம் எங்களை முழுவதுமாய் நடத்தட்டும் தகப்பனே. என்னுடைய ஆலயத்தினுடைய இடத்தை நீர் தந்ததற்காக நன்றி ஆண்டவர். அந்த இடத்திற்காக வாங்கப்பட்ட அந்த கடன் தொகையை சீக்கிரமாய் நாங்கள் முடிப்பதற்கு ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புங்க ராஜா, அனுப்புங்க ராஜா. அதற்கு உதவி செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் பல மடங்கு நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே, நாளைக்கு அன்பின் விருந்தில் உதவி செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தை பின்னாடி இருந்து மறைமுகமா தாங்குற எத்தனை பேருப்பா, கூட ஊழியம் செய்கிறது எத்தனை பேருப்பா, எத்தனை வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க அப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, God bless you. ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். இந்த 7 நாட்களும் இந்த 7 நாட்களும் தரித்திருந்த உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். So God bless you. Praise the Lord. Praise the Lord.